2026ல உங்களுக்கே தெரியும் நிறைய கோர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த ஏஐனால. ஸோ மேண்டேட்ரியாக வந்து கம்பல்சரி இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக 2 விஷயங்கள் தாம்மா இருக்குது. ஒன்று ஏஐ கற்றுக்கோ. ஏஐ வந்து கம்பல்சரி நம்ம கற்றுக்கணுமா ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? ஆமாம், அதாவதுங்க டெக்னாலஜி நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ படிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ கற்றுக்கிறது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம கற்றுக்கணும்? ஆமாம், நான் அது இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து ஏஐ இஸ் கோயிங் டு இவால்வ்டு. இது வந்துருச்சுங்க, ஏஐ வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஏஐ சம்மந்தமாக இருக்கிறத படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகம். ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க படித்தா 2030 வரைக்கும் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம்? 2050 வரைக்குமே நான் சொல்கிறேன். ஏன் 30 போகிறீங்க? 2050 வரைக்குமே சர்வே பண்ணணும்னா வந்து நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா கெரியர் கேப் இருக்கு இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இந்த 2026 ஏஐ எரால வந்துட்டு டெய்லி வந்துட்டு கோர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி டிமாண்டாக இருக்கக்கூடிய கோர்ஸ் கூட இன்னும் 2 வருஷத்தில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த 2026லையும் சரி ஐடி கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி இல்லை இனிமேல் ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அன்பு தம்பி தங்களுக்கு வணக்கங்க. நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகே, பெருமையாக இருக்குது நான் ஷேர் பண்ணுறதுங்க. ஏஐ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுது, வேலை போயிடுதுன்றதெல்லாம் தாண்டி அந்த ஏஐயை லேர்ன் பண்ணிக்கோங்க, அது கூட வாழ ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாபும் நமக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் கேரியரும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய நிறைய கேள்வி பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். கேள்விகள் கேட்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து குமார். இவர் வந்து பிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ 2023 பாஸ் அவுட், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நான் ஐடி கம்பெனிலேருந்து நல்ல ஐடி கம்பெனிக்கு வந்து மூவ் ஆயிருக்காரு. ஸோ 3 வருஷம் பார்த்தீங்கன்னா கெரியர் கிராப்பும் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இவரோட ஸ்பீச்சை நம்ம கேட்போம். நான் வந்து கிருஷ்ணகிரி, நான் 2023 பிபிஏ பாஸ் அவுட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ கரியர் க்ரோத்துக்காக வந்து இப்போ நான் ஐடிக்கு மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்தேன். ஸோ நாலேஜ் கெயின் பண்ணேன். நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன். தேங்க்யூ. ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்துட்டு சந்தோஷமாக சொல்லியிருந்தார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே ஒரு நல்ல கைடன்ஸும் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ நீங்களுமே வந்து நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளில் நம்ம குமார். ஸோ இப்போ வந்துட்டு 2026ல் உங்களுக்கே தெரியும் நிறைய கோர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த ஏஐனால. ஸோ மேண்டேட்ரியாக வந்து கம்பல்சரி இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக 2 விஷயங்கள் தாம்மா இருக்குது. ஒன்று ஏஐ கற்றுக்கோ, இல்லை ஏஐ ரன் பண்ணுற க்ளவுடு கற்றுக்கோ. ஓகே. ஸோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி க்ளவுடு கற்றுக்க சொல்லிடுறதுங்க. ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகிற இடம் மாறவே மாறாதுங்க. அது க்ளவுடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் மைக்ரோசாஃப்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரம் சத்ய நதல்லாங்க ஆன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அஷ்யூர்லங்க. சரிங்களா? ஓகேவா? க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப நல்ல விஷயங்க. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டா எப்போவுமே இனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குங்கம்மா. அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ். ஸோ இதை நம்ம படிச்சுக்கலாங்க. ஏஐ பேஸ்டாக அப்படின்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் ரன் பண்ணுற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அது பேர் தான் க்ளவுடை மேனேஜ் பண்ணுற டெவாப்ஸுங்க. ஸோ இந்த காம்பினேஷனை படிக்கும் போது இது இல்லை இது கோடிங், இது நான் கோடிங், எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஜாப் கேரண்டிங்க. ஒரு ஸ்மார்ட்டான மூவ் சொல்லியிருந்தீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ வந்து கம்பல்சரி நம்ம கற்றுக்கணுமா ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி? ஆமாம், அதாவதுங்க டெக்னாலஜி நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ படிக்கலாம். ஓகே. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ கற்றுக்கிறது என்ன தப்பு இருக்குது?
அது வந்து ஒரு பேர்டுனா பயங்கரம் அவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க. சும்மா சிம்பிளான விஷயங்களுங்க. ஏஐ டூல்ஸ் கற்றுக்குங்க. ஓகே. ஏஐ ப்ராம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கற்றுக்குங்க. சிம்பிளான விஷயங்களை கற்றுக்கிட்டா போதுங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க்குன்னு கற்றுட்டு போயிடலாம். புரியுங்களா? ஓகேவா? சரி ஆக்சுவலாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ வேணுமான்னு கேட்குறத விட சரியான கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம கேமே இருக்குங்க. இந்த காமெடி கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏமாத்துறதுக்குனே கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை படித்தா வேலையே கிடைக்காது. இங்கே பாரு, கோர்ஸ் படித்தா எனக்கு வேலை ஏன் கிடைக்கல? நீ தப்பான கோர்ஸை படித்து வச்சுருக்க. சிம்பிள், இவ்வளவு தான். அதாவது நம்ம கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் இது படிக்க முடியுமா, நம்மளை இந்த வேலைக்கு எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாமல் பையன் போய் ஜாயின் பண்ணுவான் எவனோ ஒருத்தன் சொன்னான்ட்டு. இந்த MERN ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ETL டெஸ்டிங்கு, இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் காமெடி கோர்ஸுங்க. கன்ஃபார்மாக ஏமாற்றி தான் கம்பெனிக்கு போக முடியும். நேர்மையெல்லாம் அதில் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து கோர்ஸ் முடிக்கும்போது 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, ஓகே, நேர்மையாக போகக்கூடிய கோர்ஸஸ் என்னலாம் இருக்குது. நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் க்ளவுட், இந்த மாதிரி காம்பினேஷன். இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அப்படி இல்லையா கோடிங்கில் போனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நேர்மையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஐடிக்குள்ளே போகணும் 5 நிமிஷம் யாருக்குமே தர தேவையில்ல. இது கூட வந்து இந்த ஏஐ ரிலேட்டட் படிச்சிங்கன்னா வந்து ஜாப் வேலையை அழகாக கிடச்சிடுமா. ஸோ வேலை கிடைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஸ்கில்லு டெவலப் பண்ணால் போதும். இந்த கெரியர் கேப் இருக்குது, என்கிட்ட டிகிரி இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸ்கில் இருந்தால் வேலை அப்படிலாம் வெளில போய்டு, அவ்வளோதான். கரெக்டான கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி. எக்ஸாக்ட்லிங்க. ஏஜ் ஆகிடுச்சு, கெரியர் கேப் இருக்குது, வயசாகிடுச்சு, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா வந்து 1997 பாஸ் அவுட்டு. 1997 பாஸ் அவுட்டுங்க. இந்த பிக்சர் கூட காமிக்கிறேங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. நேர்மையாக பிளேஸ் ஆகிருக்காங்க நம்ம கம்பெனியில் படித்து. 97மா 30 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏஜ் எவ்வளோ, 50 வயசு தொட போகுதுங்க. அவங்க பிளேஸாக இருக்காங்க நேர்மையாக. ஓகே, ஐடி கம்பெனிக்கு போகிற ஏஜ் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி 50 வயசு பிளேஸாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன் நான். இதுக்கப்புறம் நீ தான் யோசிக்கணும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம கற்றுக்கணும்? ஆமாம், நான் அது பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து ஏஐ இஸ் கோயிங் டு இட்ஸ் இவால்வ்டு. இது வந்துருச்சுங்க, ஏஐ வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஏஐ சம்மந்தமாக இருக்கிறத படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகம். ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற ஃபீல்டெலாம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லா ஃபீல்டும் ஏஐ வந்துருச்சுங்க. ஸோ அந்த ஃபீல்டு எல்லாமே இப்போ பாருங்களேன், பேங்கிங் செக்டரில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சு. அண்ட் நான் ஐடியில் இருக்கிற மோசம் பிபிஓ கேபிஓ எல்லாம் முழுத்து முட்டாங்க. எல்லாமே வந்து ஏஐ பண்ணிடுதுங்க. அப்போ வந்து அந்த ஏஐ தான் லைக் எல்லா ஜாபையும் அழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஏஐயை நீ படித்து தான் ஆகணுன்ற கட்டாயம். ஸோ அந்த ஏஐ சம்மந்தமான டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணுங்க டு சர்வைவ் இந்த இண்டஸ்ட்ரி இன் ஆல் ஃபீல்டுங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் சர்வே பண்ணுறதுக்கு தேவைப்படுதுங்க. ஆமாம். ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க படித்தா 2030 வரைக்கும் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம்? 2050 வரைக்குமே நான் சொல்கிறேன். ஏன் 30 போகிறீங்க? 2050 வரைக்குமே சர்வே பண்ணணும்னா வந்து நீங்கள் படிக்க வேண்டிய கோர்ஸுங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டாக படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா த ஒன்லி ஃபீல்டு நான் ஐடியில் கன்ஃபார்மாக சேஃப்டியான ஜாப்னா நெட்வொர்க்கிங் வித் க்ளவுடு கூட சைபர் செக்யூரிட்டி போதும். ஆனால் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும் டெவாப்ஸ், த எண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கு இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காது, வேலை கிடைச்சிடும். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, வேலை கிடைக்கும். நெட்வொர்க்கிங் ஜாப் வந்து ஐடி ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப் நெட்வொர்க்கிங். ஆமாங்க. ஸோ லைக் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வேலைக்கு போயிடலாம். சரி, ஓகே, நிறைய கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஐ ஓப்பனிங்காக வந்து நிறைய பேருக்கு நான் நம்புகிறேங்க. ஓகே, இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்டு நன்றி. உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோடய நம்பர், இமெயில் ஐடி, இல்லை இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். வெற்றி நமதாகட்டும். வாழ்க தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்கில்ஸ் மட்டும் மாஸ்டர் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஸ்கில்ஸ் எப்பயுமே பத்தாது. நம்ம வந்து கம்பெனிஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டி ஷேப்டு ப்ரொஃபஷனல்ஸை தான். அதாவது ஏதாவது ஒரு டொமைனில் வந்து டீப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ ரிமைனிங் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாமே பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். செகண்ட் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சேம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா
ரியாக்ட் ப்ளஸ் நோட் ஜேஎஸ் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ரியாக்ட், நோட் ஜேஎஸ் கூடவே வந்துட்டு டாக்கர், ஏடபிள்யூஎஸ், கிட்டப் அண்ட் வந்து ஏஏபிஸ் இதெல்லாமே வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே கோடிங் பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ் வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செகண்டாக இருக்கக்கூடிய டெவலப்பரை தான். பிகாஸ் அவங்களுக்கு வந்து கோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிப்ளாய் பண்ணுறதும் அதே மாதிரி ஏஐ இன்டகிரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஐடி ஸ்கில்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட்டாக கெரியர் க்ரோத் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐடி ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு அப்படிலாம் க்ரோத் இருக்கும் அப்படின்னு எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ காம்பினேஷன் தான் நம்மளுக்கு வந்து ஐடியில் கெரியர் க்ரோத் அப்படின்றத கொடுக்கும். ஸோ கோர் ப்ரோக்ராமிங், ஏஐ, கிளவுடு, கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கூடவே இருக்கணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டொமைனில் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐடி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்துட்டு புதுசாக ஃப்ரேம் ஒர்க்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் டீப்பாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஏறால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே வந்துட்டு அழியாத ஒரு ஸ்கில் தான். ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபியூ மந்த்ஸுக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். டெக்னாலஜி நாளுக்கு நாள் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீப் லேர்னிங் ரெகுலர்லி. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கோடிங் ஸ்கில்ஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளைண்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஸோ உங்களோட கோடை ரிவ்யூ பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு ஏஐ ஜெனரேட்டட் கோடை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலுக்கு அப்ஸ்கில்லிங் அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அப்ஸ்கில்லிங் அப்படின்றது இந்த ஜெனரேஷனில் அவசியம் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் மாடர்ன் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்போ. 2026 கெரியர் சேஃபாக இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுசாக வர டெக்னாலஜிஸை சேஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் அடாப்ட் ஆக பழகிக்கோங்க. ஃபைனலி வந்து டெக்னாலஜிஸை வந்து ரியல் டைம் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.